ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆடி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருது, எந்தெந்த ஞாயிற்றுக்கிழமையில என்னென்ன வழிபாடுகள் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவுல தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க. ஞாயிறு அப்படிங்கிற கிழமையே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கிழமை. ஞாயித்துக்கிழமை வந்தா எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எதனால? சாமி கும்பிட்றவங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா, அன்னைக்கு விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா பொதுவா ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகளுக்கு மிக சிறப்பான நாள். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய நாள் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை. ஏன்னா, சூரியனுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள்ல நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுனால. இந்த ஆண்டு ஆடி மாதத்துல நமக்கு மொத்தமாக 4 ஞாயிற்றுக்கிழமைகள் அமைந்திருக்கு. என்னன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துருவோமா? 20/7/2025 முதல் ஞாயிற்றுக்கிழமையும், 27/7/2025 இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையும், 3/8/2025 மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையும், 10/8/2025 நான்காவது ஞாயிற்றுக்கிழமையாகவும் நமக்கு அமைந்திருக்கிறது. இதுல முதல் ஞாயிற்றுக்கிழமை 20ஆம் தேதி நமக்கு வருகிறது. இந்த 20ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நான் எப்போதும் சொல்றதுதான். எந்த வழிபாடு செஞ்சாலும் குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணணும். அதனால 20ஆம் தேதி குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்புக்குரியது. பொதுவா ஆடி மாசம் பிறந்த உடனே எல்லாருக்குமே ஒரு வழக்கம் உண்டு. அநேகமானோருக்கு இப்ப அது மறந்து போயிடுது. சிலர் இன்னும் ஞாபகமா அதை செய்றது உண்டு. ஆடி பொறந்த உடனே எப்ப அவங்களுக்கு நேரம் இருக்குதோ, அப்ப குலதெய்வம் கோயில்ல போய் ஒரு பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் ஊர் திருவிழா வரும். ஊர்ல கொடியேத்துவாங்க, பொங்கல் வைப்பாங்க, திருவிழா பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கு போய் பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு வருகிற வழக்கம் அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு. இன்னைக்கு நெறைய பேருக்கு மறந்து போயிருந்தாலும், வாய்ப்பு இருந்ததுன்னா, பக்கத்துல குலதெய்வம் கோயில் இருக்கு அப்படிங்கிறவங்க அங்க போயி, குலதெய்வத்துக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்து வைத்து குலதெய்வ வழிபாட்டை செய்யலாம். சில தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்றது உண்டு. சில தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவதுங்கிறது உண்டு. சில தெய்வங்களுக்கு படையல் போடுறது அப்படிங்கிற ஒரு முறை உண்டு. எது உங்களுடைய வழக்கமோ அதை செய்து குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. கோயிலுக்கு போக முடியாதும்மா. ஏற்கனவே இப்பதான் லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் தான் லீவ் இருக்கு. அதுலயும் அடுத்த நாள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் தொறந்துரும். எங்களுக்கு வேலை இருக்கு. வெளியூர்ல இருக்கிறேன். இந்த மாரி குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாதவர்கள், வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய குலதெய்வத்த மனதார வழிபாடு பண்ணி, அவங்களுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுமோ, அந்த நைவேத்தியத்த வீட்லயே நாம் செய்து வைத்து வழிபாடு செய்யலாம். பொதுவா குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில கொஞ்சமா பொங்கல் வச்சு, நம்ப வீட்ல இருக்கிற சுவாமிக்கு, குலதெய்வத்துக்கு நாம அத படைச்சுட்டு, குடும்பத்தில இருக்கிற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து, அன்றைக்கு குலதெய்வ பூஜைய பண்ணி, சிறப்பாக அம்பிகையினுடைய அருளை பெற்று மகிழலாம். அடுத்து 2வது ஞாயிற்றுக்கிழமை என்ன வழிபாடு செய்றதுன்னு பார்ப்போம். 27/7/2025 2வது ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அமைஞ்சிருக்கு. அன்னைக்கு திருமணம் கைகூடுவதற்கு கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு வழிபாட்ட பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். நிறையவே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் நிறைய பேர் இப்பதான் புதுசா நம்முடைய சேனல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு நான் மீண்டும் நினைவுபடுத்தியது போலவும் இருக்கும். கன்னி தெய்வ வழிபாடு. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னா, அதுக்கு நெறைய தோஷங்களை காரணமாக நாம கண்டுபிடிச்சிடுறோம். இது ராகு தோஷம், இது கேது தோஷம், இது இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படின்னு நெறைய கண்டுபிடிக்கிறோம். சில பேருக்கு எல்லா பரிகாரங்களும் செய்றோம். ஆனா, எங்களுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நெறைய பேரினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னே தெரியாம இருக்கிறோம். அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். அதுல ஒரு காரணமாக நம்முடைய பரம்பரையில அப்பா வழியிலேயோ, அம்மா வழியிலேயோ யாராவது ஒரு கன்னிப்பெண் தெய்வமாக இளம் வயதிலே மலர்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது வந்து அக்னியில குளிர்ந்திருக்கலாம், அல்ல ஏதாவது ஒரு காரணமாக அம்மை வந்து குளிர்ந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணம் அவர்கள் இளம் வயதிலே கன்னிப் பெண்களாக இருக்கும்போதே அவர்கள் மரணத்தை எய்தியிருக்கலாம். அந்த ஒரு கன்னிப் பெண்ணை நம்ம நினைக்காம விட்டுட்டோம்னா, அந்த பெண் வந்து வருத்தப்படுவாளாம் மனசுல. நான் வந்து இளமையிலேயே இப்படி ஆயிட்டனே, என்னை இந்த குடும்பத்துல யாரும் நினைக்கவே மாட்டேங்கிறாங்களே, என்னை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது, அந்த எண்ணத்தினுடைய தாக்குதலும் இது போல திருமண தடை ஏற்படுவதற்கு சில காரணமாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க யோசிச்சு தான் இந்த ஆடி மாசம் வரத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம்ப்பா, கல்யாணமே கூடி வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க ஆடி மாசத்துல அவங்க வீட்டு கன்னி தெய்வத்தை அவர்கள் வழிபடுகிற முறை இருந்தால் அந்த முறைப்படி வழிபாடு பண்ணலாம். எங்களுக்கு அப்படி ஒரு தெய்வம் இருக்குன்னே தெரியாதுமா, எங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவும் கதை இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியவே தெரியாது, நாங்க இப்பதான் புதுசா கேட்குறோம், என்ன செய்யறது அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. ரொம்ப எளிமையான மங்கள பொருட்கள். எப்பவுமே இந்த கன்னி பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு நாம இந்த மங்கள பொருட்கள் வைக்கிற போது கண்மை அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறது விசேஷமானது. பொதுவா மங்கள பொருட்கள்னா மஞ்சள், குங்குமம், வளையல், சீப்பு, கண்ணாடி இதுதான் நம்ம வைப்போம். இந்த மாதிரி பூஜையில கருப்பு மை அப்படின்னு சொல்லக்கூடிய கண்மை, அந்த கண்மை சேர்த்துக்கலாம். என்னென்ன நம்மள மருதாணி சேர்க்க முடிஞ்சா சேர்த்துக்கலாம். என்னென்ன மங்கள பொருட்கள் வைக்க முடியுதோ வச்சுக்கலாம். ரொம்பலாம் எங்களால முடியாதுமாங்கிறவங்க வெத்தலை, பாக்கு, 2 வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம், இந்த கண்மை அப்படின்னு சொல்லக்கூடியது 2 கண்ணாடி வளையல் இது வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு மல்லிப்பூ கொஞ்சம் ஒரு 1/2 முழம் வச்சுக்கோங்க. இத ஒரு தாம்பூலமா தயார் பண்ணி நம்ம வீட்ல வச்சு, அந்த கன்னி தெய்வத்துக்கு நாம அத படைச்சுட்டு, ஏதோ ஒரு பாயசம் ஒண்ணு வச்சு, இல்லன்னா ஏதாவது ஒரு இனிப்பான பொருள் ஏதாவது ஒண்ணு வச்சு நாம படைச்சுட்டு, எந்த ஒரு பிரச்சனையோ, எந்த காலத்திலயோ நடந்திருக்குதோ, நடந்து இல்லையோ, எந்த ஒரு காரணத்தினாலும் என்னுடைய திருமணம் தடைப்பட்டால், அம்மா எங்க எல்லாருக்கும் தாயாக இருக்கக்கூடிய இந்த குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வமே, எனக்கு நீ இந்த திருமண தடையை நீக்கி நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அப்பா அம்மா கும்பிடுறீங்கன்னா என்னுடைய பெண்ணுக்கு, என்னுடைய பையனுக்கு திருமண தடை நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அதை யாராவது கன்னி பெண்களுக்கு நாம் அதை தானமாக கொடுத்து விடலாம். இப்ப காலையில நீங்க வச்சு கும்பிடுறீங்க அப்படின்னா சாயங்காலம் கோயிலுக்கு போகும்போது அதை யாராவது கன்னி பெண்களுக்கு கொடுக்கலாம். ஒருத்தருக்கு தான் கொடுக்கணுமா, 2, 3 பேருக்கு கொடுக்கணுமா, உங்களுடைய வசதியை பொறுத்து. நிறைய பேருக்கு குடுக்கறது வசதி இருக்குன்னா, ஒரு 10, 15 கன்னி பெண்களுக்கு கூட நீங்க குடுக்கலாம். மங்கள பொருட்கள் ஆடி மாசத்துல குடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒருத்தரும் கிடைக்கல, ஒரே ஒருத்தர் தான் கிடைச்சாங்க அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க. அந்த ஒருத்தருக்கு நீங்க குடுங்க. இது போல இந்த கன்னி தெய்வ சாபம் ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் அது நீங்கி கண்டிப்பா திருமணம் அப்படிங்கிறது விரைவிலே கைகூடும். இந்த ஒரு வழக்கத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செய்து பாருங்க. நிச்சயமா நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததா 3வது ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வருது அப்படின்னா 3/8/2025 நமக்கு வருது. அன்றைக்கு ஆடி 18. ஆடி 18க்கு தனி பதிவு நான் உங்களுக்கு குடுக்குறேன். எப்படி நாம செய்யணும், தாலி மாத்திக்கிறதுக்கான நேரம் என்ன, அன்னைக்கு வச்சு படைக்கிறதெல்லாம் என்னென்னன்னு அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால ஆடி 18 தனி பதிவாகவே நம்ம சிந்திச்சிடலாம். அடுத்தது 4வதாக கடைசி ஞாயிறு அன்றைக்கு என்ன வழிபாடு செய்யறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். 10/8/2025 அன்னைக்கு நமக்கு கடைசி ஞாயிறு வருது. இந்த ஆண்டு நமக்கு 10/8ஓட கடைசி ஞாயிறு முடிஞ்சிருது. ஒரு சிலர் ஆடி முழுவதும் முடிஞ்சு அடுத்து வர்ற நாளையோ, அதாவது ஆவணி முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்தா கூட அதையும் கடைசி ஞாயிறாக எடுத்துக்கொள்ளுகிற வழக்கம் ஒரு சிலருக்கு உண்டு. ஒரு சிலர் மாசத்துக்குள்ள இருந்தாதான் அது கடைசியில வர்ற ஞாயிறு கடை ஞாயிறாக எடுத்துக்குவாங்க. இந்த ஆண்டு அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமும் நமக்கு இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வருது. 16/8ஓட நமக்கு ஆடி மாசம் முடிஞ்சிருது. 31 முடிஞ்சிருது. 17ஆம் தேதி நமக்கு ஆவணி மாதம் அப்படிங்கிறது பிறந்துருது. நீங்க அதத்தான் கடைசி ஞாயிறாக வச்சுக்குவீங்க அப்படின்னா, அதை கடை ஞாயிறாக எடுத்துக்கொள்ளலாம். இல்லம்மா 10ஆம் தேதியே தான் நாங்க கடை ஞாயிறாக எடுத்துக்கொள்வோம் அப்படின்னா, 10ஆம் தேதியே எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு கடை ஞாயிறு அப்படின்னு தோணுதோ, என்ன வழக்கத்துல இருக்கோ எடுத்துக்கலாம். சில பேருக்கு இது வழக்கம். பொதுவான வழக்கம் மாசத்துக்குள்ள வர்ற கடைசி ஞாயிறு அப்படிங்கிறது வழக்கம். அப்படி பார்த்தோம்னா 10ஆம் தேதி தான்.
இந்த 10ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் வழிபாடுன்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒன்று கூழ் காய்ச்சி ஊத்துறது. இந்த கூழ் காய்ச்சி அம்பாளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அதை பொதுமக்களுக்கு தானமாக கொடுக்கக்கூடிய வழிபாட்டை இன்னைக்கு செஞ்சுக்கலாம். கூழ் காய்ச்சி ஊத்தணும்னா வீட்டில் ரொம்ப பரபரப்பா 2 நாளைக்கு முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூழ் காய்ச்சி ஊற்றணும், ஞாயிற்றுக்கிழமை கூழ் காய்ச்சி ஊற்றணும் அப்படின்னு சொல்லி பரபரப்பா பெண்கள் எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அதுக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கு கீரை வாங்கணும், அப்புறம் தண்டு வாங்கணும், அதுக்கப்புறமா மொச்சை, வாழைக்காய் இதெல்லாம் போட்டு குழம்பு வைக்கணும், கூழ் கிண்டணும், மக்களுக்கு அதை விநியோகம் பண்ணணும், முதல் நாளே காய்ச்சி அதை மறுநாள் தயார் பண்ணி, ஆக அது ஒரு பெரிய வேலை தான். ஆனாலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எங்கேயாவது நாம வெளியில போனோம்னா குறைஞ்சது ஒரு 10 பேர் 20 பேர் வீட்டு வாசல்ல வச்சு கூழ் ஊத்துறது அப்படிங்கிறத நாம பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, நாம் அன்னக்குறையின்றி மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அன்னதானம் செய்யணும். அதை ஞாயிற்றுக்கிழமை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒரு காலத்துல மக்கள் என்ன சாப்பிட்டாங்க, இன்னைக்கு நாம சாப்பிட்ற மாதிரி இந்த உணவு அந்த உணவு இப்படி ரைஸ் அப்படி ரைஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள் அரிசி உணவு அப்படின்னு எடுத்துக்கிறதே ரொம்ப ரொம்ப அபூர்வமாக இருந்த காலம். அவங்க சாப்பிட்டது கேப்பக்கூழு, கம்மங்கூழு, அந்த மாதிரி அரிசி கிடைச்சா கூட அந்த அரிசியோட ஏதோ ஒரு தானியத்தை கலந்து அதை ஒரு கூழாக மாற்றி அதைத்தான் எடுத்துக்குவாங்க. இருக்கிற காய்கறி எல்லாம் செஞ்சு வச்சு, கீரையெல்லாம் செஞ்சு வச்சு சாப்பிடுவாங்க. அவர்கள் என்ன பழக்கத்தில் இருந்தார்களோ அதைத்தான் நமக்கு வழிபாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இந்த காலத்துல கூழா யார் குடிப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இந்த காலத்திலேயும் இல்லை, எந்த காலத்திலேயும் இந்த உணவுகள் எல்லாம் மிக மிக ஆரோக்கியமான உணவுகள். அதனால இந்த கூழ் அப்படிங்கிறது என்ன பழக்கத்துல வந்ததுன்னா, அன்னைக்கு அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அதனுடைய முறையை வச்சுட்டாங்க அன்னதானம் பண்றதுக்கு. அதை நாம முறையா காய்ச்சி பக்குவமா எடுத்து அம்பாளுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு, அம்மா என்னென்னைக்கும் எங்க குடும்பத்துக்கு அன்னக்குறை என்பதை தந்துராத, நிறைந்த வீடாக இந்த வீடு இருக்கணும், இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பசி நோய் என்பது இருக்கவே கூடாது, எப்போதும் இந்த வீட்டுக்கு வர்றவங்க நல்ல பசியாறி சந்தோஷமா போகணும். ஏன்னா வள்ளுவர் ஒரு குறள்ல எழுதுறாரு, ஒரு விருந்தினன் வீட்டுக்கு வந்தா மகாலட்சுமி கூடயே வருவாளாம். அவன் நல்லா சாப்பிட்டு முகமலர்ந்து மகிழ்ச்சியா போனா மகாலட்சுமி இந்த வீட்டிலே தங்கிடுவாளாம். இல்ல அவன் முகம் வாடி போனா அவனுக்கு முன்னாடி மகாலட்சுமி போயிடுவாளாமா. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல் விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு சொல்ற. நம்ம மட்டும் வீட்டுல சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்தா பத்தாது, வீட்டுக்கு வரவங்களையும் நல்லா சாப்பிட வச்சு மகிழ்ச்சியா சந்தோஷமா அனுப்பணுமா. அதுதான் ஒரு குடும்பத்திற்கான அடையாளம். அதற்கு கரு என்ன? அன்னம் அப்படிங்கிற உணவு பற்றாக்குறை இல்லாம நமக்கு இருக்கணும். எப்போதும் நம்ம வீட்டில் அன்ன தரித்திரியம் இருக்கக்கூடாது, அன்னபூரணி பரிபூரணமா நிறைந்திருக்கணும்னா இந்த ஞாயிற்றுக்கிழமையில அன்னதானத்தை இந்த மாதிரி கூழ் காய்ச்சி ஊத்துற வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. சிலர் பிரார்த்தனைக்கு கூட வேண்டிக்கிட்டு கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க. அது பிரார்த்தனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த வழக்கத்தை நாம செஞ்சோம் அப்படின்னா செய்யலாம். இப்போ சில பேர் கேட்கலாம், எங்கள் ஊர்ல எல்லாம் இந்த கூழ் காய்ச்சி ஊற்றுற வழக்கம் வீட்டில் கிடையாதுமா, கோயிலில் தான் பொதுவாக கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க, நாங்கள் கோயிலில் போய் தான் கும்பிடுவோம் அப்படிங்கிறவங்க அந்த பொருட்களை எடுத்து கொண்டு போய் கோயிலில் கொடுத்து அவங்க கூழ் காய்ச்சி ஊற்றும் போது மொத்தமாக எல்லாருமா சேர்ந்து அந்த வழிபாட்டையும் செய்து கொள்ளலாம். இப்போ நம்ம 4 ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதில் ஆடி 18 நமக்கு வருது. அது நான் தனிப்பதிவாகவே உங்களுக்கு நான் தர்றேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.